நேரத்துல தான் இவரு வாயில் பின் ஹுஜுரு நமக்கெல்லாம் ஃபுட்டேஜ் அந்த விரல ஆட்டுறதா நீட்டுறதா அந்த நபித்தோழர் அவர் தான் நமக்கு அந்த ஒரு ஹதீஸ் தான் எல்லா ஏகத்துலயும் வரும், ஜன்னத்திலயும் வரும், புதிய பயணத்திலயும் வரும், எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஹதீஸ். அவர் வர்றாரு இப்ப தொழுகை கத்துக்கிறதுக்கு. அவர் யாருன்னா அவர் ஒரு ஆட்சியாளர். அவரு சும்மா கிடையாது, சாதாரண சும்மா ஒன்னன் கிடையாது. ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஆட்சியாளர். அவர் வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களுக்கு கீழே வந்துடுறோம், ரோமாபுரி கீழே நாங்க இருக்கிறது விருப்பப்படல, நாங்க உங்களுக்கு கீழே வந்துடுறோம், எனக்கு தொழுகை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். அதுக்கு அடுத்ததான் நிகழக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நஜ்ரான் கிறிஸ்தவர்கள் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரசூலா வந்து கிறிஸ்தவர்களோட ஒன் டு ஒன் பேசினதே கிடையாது. அதாவது வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் தான் கிறிஸ்தவர்களை வந்து ரசூலா ஃபேஸ் பண்றாங்க. அது வரைக்கும் வந்து யூதர்களை பார்த்தாச்சு, முஸ்ரிக்களை பார்த்தாச்சு, முனாஃபிகளை பார்த்தாச்சு. கிறிஸ்தவர்களோட ரசூலா இது வரைக்கும் டிபேட்டும் பண்ணதில்லை, அவங்களுக்கு தாவம் செஞ்சதில்லை, ஒண்ணுமே பண்ணதில்லை. இந்த இடத்துல இது பாத்தீங்கன்னா நஜ்ரான், இது எங்க இருக்குதுன்னா யமனுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது சாதாரண ஊர்ல நல்ல மிகப்பெரிய ஒரு ராணுவ பலம் வாய்ந்த ஒரு ஊர். கிட்டத்தட்ட 1,20,000 பேர் கொண்ட ஒரு படை வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அங்க ராணுவ வீரர்கள் வந்து நிறுத்தி வச்சுதான், ரோமாபுரியுடைய அந்த ராணுவ வீரர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து கிளம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இவங்க வர்ற சம்பவம் பாத்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த லெட்டர்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும், இஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த லெட்டர்லயே தெரிஞ்சிடும். என்னன்னா, இது தலாயிலுன் நுபுவா 737வது பக்கத்துல 5வது வால்யூம்ல இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. தலாயிலுன் நுபுவா இது இருக்கு. என்னன்னா, ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதுறாங்க. ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு? அந்த நஜ்ரானுங்கிற அந்த ஊருக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. அதோடைய பதிலா தான் இந்த குழு வருது. இந்த நஜ்ரானுடைய அந்த யூதர்கள், அந்த பாதிரிமார்கள் வந்து இந்த லெட்டரை தூக்கிட்டு தான் வர்றாங்க. லெட்டர் ரசூலா போட்டதுக்கு அப்புறம் அவங்க பதில் கொடுக்கறத அவங்க வராங்க. போடுறாங்கன்னா ரசூலா ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புறாங்க நஜ்ரான் வாசிகளுக்கு. இப்ராஹிம் மற்றும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறைவனின் பெயரால். பிஸ்மில்லாஹ் எப்படி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு டச் பண்ற மாதிரி. அல்லாஹ்வின் திருப்பெயரால் இல்ல, இப்ராஹிம் மற்றும் யாகூபின் இறைவனின் திருப்பெயரால். இப்ராஹிம் நபியும் சொல்லி காட்டுறாங்க, அவங்க மதிக்கக்கூடிய யாகூப் நபியை நாம மதிக்கிறவங்க இருந்து ஆரம்பிக்கணும். நாம விவாதம் பண்ணுவோம் பாரு, கிறிஸ்தவ விவாதம், சுப்ஹானல்லாஹ், அவங்களை டேமேஜ் பண்ற, நாம மதிக்கிற அளவுல டேமேஜ் பண்ணி விவாதம் பண்றது ஏத்துக்கோனா. நம்மளாலே முஸ்லீம்னாலே ஏத்துக்க முடியல அந்த விவாதத்தை, கிறிஸ்தவன் எப்படி ஏத்துக்குவோம்? நாமளே பதறுது, நமக்கே பதறுது. ஈசா நபியை போய் இப்படி பேசுறாங்களேன்ட்டு. ரசூலா எப்படி குணம் எப்படி இருக்கு? ரசூலா அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது சார்பாக கடிதம் இது. இந்த இடத்துல இவரையும் ரசூலாவும் குறிப்பிடுறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், நஜ்ரானுடைய பாதிரிமார்களுக்கும் நஜ்ரான் வாசிகளுக்கும் எழுதி கொள்வது, பாதிரிகளுக்கும் ஊர்வாதங்களுக்கும் எழுதுறது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் இப்ராஹிமும் இஸ்ஹாக்கும் யாகூபும் எந்த இறைவனை வணங்கினார்களோ அவனை நான் புகழ்வேன். நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் அல்லாஹ் புகழ்வேன். வெறும் அல்லாஹ்னு சொல்லல, இப்ராஹிம் யாரை புகழ்வாரோ, இஸ்ஹாக் யாரை புகழ்வாரோ, யாகூப் யாரை புகழ்வாரோ அவரை நான் புகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு அழைப்பு தருவதெல்லாம், இது முக்கியமான 2 லைன். அல்லாஹ்வின் அடியார்களை, அல்லாஹ்வின் அடிமைகளை அடிபணிவதை விட்டும் அல்லாஹ்வுக்கு அடிபணிய வேண்டும் என்று அழைப்பது. எதுக்கு கூப்பிடுறாங்க ரசூல்லா? அல்லாஹ்வுடைய அடியார்களை விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிங்க. மேலும் நான் உங்களுக்கு அழைப்பது அல்லாஹ்வின் அடிமைகளின் ஆட்சியை கைவிட்டு அல்லாஹ்வின் ஆட்சிக்கு கீழ் வந்து விடுமாறும். 2 விஷயம் நாம ஒன்னதான் பேசுறோம். கலிமாவுக்கு டபுள் மீனிங், நம்ம ஒத்த மீனிங், பாதி ஃபீஸ் புடிங்கி வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய அடிமைகளுடைய ஆட்சியை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய ஆட்சி கீழே நீங்க வந்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், வந்து விடுங்கள். இதை நீங்கள் புறக்கணித்தால் ஜிஸியா மற்றும் வரிகள் செலுத்த தயாராகி விடுங்கள். நீங்கள் ஜிஸியாவையும் புறக்கணித்தால் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஜிஸியா கொடுங்க, நீங்க வந்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு போங்க, அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கண்ட்ரோல் எங்க கையில இருக்கும், சட்டம் எங்களுது, அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் தான் ஆட்சி பண்ணுவான், அல்லாஹ்வுடைய ஆட்சி கீழே நீங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் போட்டு வஸ்ஸலாம் அப்படின்னு இந்த லெட்டர் முடிக்கிறாங்க.